ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப குவிக்காகவும் முடிஞ்சிடும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நைட்டு டின்னருக்கு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி ஃபார் ரைஸ்க்கு கூட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக குவிக்காக சிக்கன் கிரேவி செய்யணும்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நிறைய எஃபர்ட்ஸும் தேவைப்படாது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னன்னு பார்த்துலாம் வாங்க. நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணிருக்கேன். இதை வந்து நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். நான் சொல்ற அளவு எல்லாமே அதுக்கு தான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, ஒரு பச்சை மிளகா கீழே எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை ஒரு பீஸ், கிராம்பு 3, கல்பாசி வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். மசாலாஸ் வந்து என்னென்ன தேவைன்னா, குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. நான் எல்லாத்தையுமே இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வைக்க வேண்டியதான். இதுல வந்து நான் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. சிக்கன்ல இருந்து வர தண்ணி வச்சே வந்து நம்ம குக் பண்ண போறோம். இதை வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கர்ட் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆப்ஷனல் தான், நான் ஆட் பண்ணல. நம்ம வந்து இன்ஸ்டன்டா பண்றோம் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வச்சு அப்படின்றதுனால நான் வந்து கர்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிக்கன் மசாலாஸ் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகட்டும். பாருங்க நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாம். ஸ்டவ்ல வச்சு நான் இருக்கிறதே லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். சிக்கன்ல இருக்கிற தண்ணி அப்புறம் வச்சிருக்க எண்ணெய் எல்லாமே தெரிஞ்சு வந்து இந்த கிரேவிக்கு போதுமான அளவா இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம நைட் டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றோம், காலை பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். நடுவில் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல விட்டுரும். பாருங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து விட்டு பார்ப்போம். இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம விட்டோம்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடும். அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நடுவில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் விட்டுருச்சு. சிக்கனும் வந்து ஒரு அளவுக்கு ஆஃப் குக் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு தடவை கிண்டி மட்டும் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் இந்த கிரேவி வந்து நிறைய வேணும்னா லைட்டா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையா வேணும்னா இது இப்படியே வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், நம்ம போட்டு இந்த பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா இந்த பச்சை வாசனா போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கன் குக்காரத்துக்காக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நான் தண்ணியே ஆட் பண்ணல, எவ்வளவு தண்ணி விட்டு பாருங்க சிக்கன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சால்ட் வந்து செக் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையா இருக்கு, அந்த சிக்கன் மசாலாவோட வாசனை நல்லா இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே சிக்கன் குக் ஆகிறதுக்காக தான். இந்த சிக்கன் வந்து நம்ம கிட்ஸ்க்குலாம் கொடுக்கும்போது நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். ஸோ அதனால தான் திரும்பி குக் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அகைன் நான் வந்து டோட்டலா நம்ம 3 மினிட்ஸ் சிக்கனை குக் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி விட்டுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சில வேணுன்றதுனால நான் இந்த ஸ்டேஜ்லயே வந்து இதை ஆஃப் பண்ணிக்க போறேன். ஸோ இது நல்லா சிக்கன் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா வந்து கொஞ்சமா கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியா. ஸோ இதை வந்து மேலே தூவி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டிட்டு கிரேவியை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. இது வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி இல்ல ரைஸ்க்கு கூட வந்து இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து குவிக்கா வந்து நைட்ல வந்து ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா